ஒரு அழகான கிராமத்தில் துருதுருப்பான பன்னி என்ற முயலும் சோம்பேறியான கிட்டி என்ற பூனையும் நண்பர்களாக இருந்தன. ஒரு நாள் கிராமத்தில் ஒரு பெரிய கேரட் திருவிழா அறிவிக்கப்பட்டது. அதில் யார் பெரிய கேரட்டை கண்டுபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு வருடத்திற்கு இலவச கேரட் வழங்கப்படும். பன்னிக்கு எப்படியாவது அந்த பரிசை வெல்ல வேண்டும் என்று ஆசை. கிட்டியோ இதெல்லாம் நமக்கு எதுக்கு, நிம்மதியா தூங்கலாம் என்று சொல்லியது. ஆனால் பன்னி கிட்டியையும் தன்னுடன் வரும்படி கட்டாயப்படுத்தியது. இரண்டும் கேரட் தேடி காட்டுக்குள் கிளம்பின. பன்னி துள்ளி குதித்து வேகமாக ஓடியது. கிட்டி பின்தங்கியது. வழியில் ஒரு பெரிய நதி. பன்னி யோசிக்காமல் குதித்து நீந்த ஆரம்பித்தது. கிட்டிக்கு நீந்த தெரியாது. அது பயந்து போய் கரையில் நின்றது. பன்னி எப்படியோ கிட்டியையும் தண்ணீருக்குள் தள்ளிவிட்டு நீந்தச் சொன்னது. கிட்டி கத்திக்கொண்டே எப்படியோ நீந்தி கரை சேர்ந்தது. அடுத்து ஒரு பெரிய குழி. பன்னி சுலபமாக தாண்டிவிட்டது. கிட்டியோ, நான் இங்கேயே உட்கார்ந்துக்கிறேன், நீ போயிட்டு வா என்றது. பன்னி கிட்டியின் வாலை பிடித்து இழுத்து குழியை தாண்ட வைத்தது. இப்படி பல தடைகளை தாண்டி இருள ஆரம்பித்தது. பன்னிக்கு பசியும் களைப்பும் அதிகமாகியது. கிட்டியோ, நான் தான் சொன்னேன்ல, வீணாக கஷ்டப்பட வேண்டாம்னு என்றது. திடீரென பன்னிக்கு ஒரு யோசனை வந்தது. கிட்டி, நீ கேரட் வாசனை பிடிக்கிறதுல கெட்டிக்காரன் இல்லையா, எனக்கு உதவு என்றது. கிட்டி முதலில் மறுத்தாலும் பன்னியின் கெஞ்சலுக்கு சம்மதித்தது. கிட்டி தனது கூர்மையான மூக்கால் கேரட் வாசனையை நுகர்ந்து கொண்டே முன்னேறியது. பன்னி அதை பின்தொடர்ந்தது. ஒரு பெரிய மரத்தடியில் ஒரு பெரிய ஆரஞ்சு நிற கேரட் தெரிந்தது. அதுதான் அந்த திருவிழாவின் மிகப்பெரிய கேரட். பன்னி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. கிட்டியும் சிரித்தது. ஆனால் அந்த கேரட்டை எப்படி எடுத்துச் செல்வது? பன்னி கேரட்டை பிடித்து இழுத்தது. கிட்டி தள்ளியது. எப்படியோ 2 பேரும் சேர்ந்து கேரட்டை கிராமத்திற்கு கொண்டு வந்தனர். திருவிழாவில் பன்னிக்கும் கிட்டிக்கும் பெரிய பாராட்டு கிடைத்தது. பன்னிக்கு ஒரு வருடத்திற்கு இலவச கேரட் கிடைத்தது. கிட்டிக்கு பன்னியுடன் சேர்ந்து தினமும் ஓய்வெடுக்கவும் விளையாடவும் நேரம் கிடைத்தது. அன்றிலிருந்து பன்னியும் கிட்டியும் சிறந்த நண்பர்களாகின. பன்னிக்கு வேடிக்கையாகவும் சாகசமாகவும் இருக்க கிட்டி உதவியது. கிட்டிக்கு கேரட் சாப்பிடவும் தூங்கவும் பன்னி ஒரு நல்ல துணை கிடைத்தது.